ஒருவேளை போஜனம் நமக்கு பலனை தருகிறது. அடுத்த வேளை நமக்கு பலன் வேண்டும் என்றால் அடுத்த வேளைக்கு நம்ம சாப்பிடுகிறோம். இதை போல தான் பரிசுத்தாவி என்பது நம்முடைய மாம்சத்துக்குரிய பலனை இல்லை, ஆவிக்குரிய பலனை தருகிறது. இந்த ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரும் என்று நாம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். காலையில் நல்ல ஜெபம் பண்ணீங்க. நிறைய பேர் வேலை இருக்கிறீங்க, வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை ஆவியின் பலத்தால நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். என்ன ஆவியின் பலன்? அவங்க உங்களை கேவலமா பேசினாங்க. ஆவியின் பலன் என்னன்னா, நீ பேசாத, அமைதியாக இரு என்று நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? உங்களுடைய ஜென்ம சுபா உங்களை பேச சொன்னது, ஆனால் ஆவியின் பலன் உங்களை தடுத்தது. அது ஆவியின் பலன். இப்போ அப்பாடா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெயிச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சந்தோஷமா போ. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாண்டி இதை விட சாஃப்டான ஒரு ஆள் வந்து லேசா பேசுவாங்க. அப்ப எகிருவோம் பாருங்க. என்ன நினைச்சிருக்கிற? முதல் வெற்றி பெற்றாய், இப்போது ஏன் தோற்றாய்? ஆவியின் பலன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏன்? ஒரு முறை நாம் ஆவியின் பலனால் ஜெயித்து விட்டோம். அடுத்த முறை இன்னும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அந்த பலனால் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலன் எப்போது நமக்கு வேண்டும்.